Hi viewers, வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போறோம். மாடி தோட்டத்துல என்ன மாதிரி ஸ்ப்ரேயர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்றோம்னு ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்திருந்தேன். ஒரு பெரிய ஸ்ப்ரேயர் இருக்கு. இத வந்து நம்ம தனியா வீடியோ கொடுக்கறேன்னு சொல்லிருந்தேன். இந்த ஸ்ப்ரேயர் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி ஆபரேட்டட் ஸ்ப்ரேயர். இப்போ நம்ம தோட்டம் சின்னதா இருக்கு அப்படிங்கும்போது நம்ம சின்ன ஸ்ப்ரேயர்லாம் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம தோட்டத்தை கொஞ்சம் பெருசா ஆக்கிட்டோம் அப்படின்னா அப்போ வந்து இந்த மாதிரி பெரிய ஸ்ப்ரேயர் நமக்கு தேவைப்படும். அதுக்காக தான் இந்த பவர் ஸ்ப்ரேயர் வாங்கியிருக்கேன். இது வந்து பேட்டரி ஆபரேட்டட் ஸ்ப்ரேயர். ப்ளஸ் வந்து மேனுவலாகவும் வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். 2-in-1 மெத்தடில் இது இருக்குது. எதுக்காக இந்த மாதிரி வாங்கியிருக்கேன்னா ஒருவேளை பேட்டரி ஏதாச்சும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் பேட்டரி எம்டி ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் கூட நம்ம இதை வச்சு மேனுவலாக ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஒருவேளை இப்போ இது வந்து நம்ம ஒரு பெரிய தோட்டத்துக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்காக கொண்டு எடுத்துகிட்டு போகிறோம், நம்ம சார்ஜ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம், சார்ஜ் காலி ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் மறுபடியும் நம்ம சார்ஜ் போட்டு தான் திருப்பி எடுத்துகிட்டு போகணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி 2-in-1 ஆப்ஷன் இருக்கிறதால இது வந்து நம்ம மேனுவலாகவும் ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து மேனுவலாக மாற்றிக்கலாம். அப்போ வந்து இந்த ஓஸை இங்கே இருக்க ஓஸ் வந்து இந்த ஞாபக கலட்டி இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டா போதும். இதில் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். அதுக்காக தான் இந்த 2-in-1 ஆப்ஷன் இருக்குது. இதை வந்து நான் இப்போ யூஸ் பண்ணுறதில்ல, சும்மா உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் வச்சுருக்கேன். இப்போ நான் இதை வந்து ரிமூவ் பண்ணி வச்சுருவேன். ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இது வந்து 16 லிட்டர் குழாயில் கொண்டது. இது 10 லிட்டர்லையும் கிடைக்குது. நம்ம வேணுங்கிற சைஸில் வாங்கிக்கலாம். அதே மாதிரி பேட்டரியும் பார்த்தீங்கன்னா 8 ஆம்ஸ் 12 ஆம்ஸ் 2 பேட்டரியுமே கிடைக்குது. நமக்கு தேவைப்பட்ட மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். இது வந்து 16 லிட்டர் குழாயோட இது. இந்த ஸ்ப்ரேயரில் சைடில் வந்து அளவு கொடுத்துருக்காங்க. இந்த அளவு பேஸ் பண்ணி நம்ம வந்து எத்தனை லிட்டர் நம்ம ஊற்றணுமோ அதை வந்து நம்ம ஈஸியாக ஊற்றிக்கலாம். நம்ம அளந்து ஊற்றணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி லென்த் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரேயர் ஹேண்டில் இது நம்ம வேணும்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நான் கொஞ்சம் தூரமாக வந்து ஸ்ப்ரே பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ண முடியும். நம்ம தேவையில்லைன்ற பட்சத்தில் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்த டைட் பண்ணிட்டோம்னா போதும். இப்போ நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள். இந்த சைடில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம வேணும்னு போது சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு. இது வந்து ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. நம்ம வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணும்போது பாருங்கள் லைட் எரியுது பாருங்கள். இல்லை எனக்கு வந்து ஃபுல் ஃபோர்ஸ் தேவையில்லை, எனக்கு லைட்டாக கொஞ்சம் ப்ரெஷர் தான் வேணும் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா டியூனர் கொடுத்துருக்காங்க. இந்த டியூன் பண்ணி நம்ம வந்து வேணுங்கிற ப்ரெஷரில் வந்து நம்ம வச்சுக்கலாம். இது வந்து ஃபுல் ப்ரெஷர். அதே மாதிரி கொஞ்சம் கம்மி பண்ணி வைக்கிறதாலும் வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரண்ட் கம்மி பண்ணி கொடுக்கும். அப்போ வந்து ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இதோட பேட்டரி எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். இதுக்குள்ளே தான் இந்த பேட்டரி இருக்குது. ஸோ இதில் பேட்டரி இருக்குது. பேட்டரிக்குள்ளார தான் மோட்டர் இருக்குது. அந்த மோட்டர் எந்த மாதிரி மோட்டர் நான் தனியாக காட்டுறேன். அந்த மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ கட் ஆஃப் மோட்டார். இப்போ நம்ம இது ஆன் பண்ணி வச்சிருக்கோம், நம்ம ஒரு தடவை நம்ம சுவிட்ச் ஆப்ரேட் பண்ணணுமா அப்படின்னா கிடையாது. இப்போ இதை ஆன் பண்ணிட்டேன், ஆன் பண்ணாலும் வந்து இப்போ அந்த மோட்டர் ஆன் ஆகாது. நம்ம இதை வந்து எப்போ இந்த ட்ரிகர் பண்ணுறோமோ அப்போ தான் வந்து அது ஆன் ஆகும். அப்படி ட்ரிகர் விட்ட உடனே அதுவே ஆஃப் ஆயிரும், மோட்டரும் ஆஃப் ஆயிரும். எப்போ ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணுறோமோ அப்போ தான் வந்து இது வந்து ஒர்க் ஆகும், இந்த மோட்டர் வந்து ஆன் ஆகும். அதனால் நம்ம ஒவ்வொரு தடவையும் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. இதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய அட்டாச்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து சிங்கிள் ஸ்ப்ரே சைட் ஸ்ப்ரேயர். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராடாக வந்து எல் ஷேப்பில் ஸ்ப்ரே பண்ணும். இது நிறைய அட்டாச்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம வேணுங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ராடாக ஸ்ப்ரே பண்ணுது. இதிலே வந்து ட்வின் ப்ராடு நாசில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய தோட்டமாக இருக்குது. சரி, நான் இந்த நெல் பயிர் இதுக்கெலாம் வந்து ஸ்ப்ரே பண்ணோன்னா கொஞ்சம் நிறைய தேவைப்படும். அதுக்காக ட்வின் ஸ்ப்ரேயர் இருக்குது. இதுலேயே வந்து நம்ம தேமூர் கரைசல்லாம் தெளிக்கணும் அல்லது பஞ்சகாயை தெளிக்கணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஹோல்ஸ் உள்ள இது வந்து இதுக்குன்னு தனியாக செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பஞ்சகாவியா தேமூர் கரைசல்லாம் தெளிக்கிறது வசதியாக இருக்கும், நல்லா பெருசாக இருக்கும் அந்த ஸ்ப்ரேயர். ஸோ அது மாதிரி நிறைய அட்டாச்மெண்ட்ஸோடு வருது. நம்ம வேணுங்கிறத வந்து நம்ம இதுக்கு பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த ட்ரிகர் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஆட்டோ லாக் சிஸ்டம் இருக்குது. இப்போ நீங்கள் ஒவ்வொரு தடவை இதை அழுத்தி பிடிச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இப்போ நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. வேணும்னா நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த லாக் பண்ணிடலாம். அப்படி லாக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கைவிட்டாலும் அதுவே ஸ்ப்ரே ஆகிட்டே இருக்கும் பாருங்கள். இது ஆட்டோ லாக் சிஸ்டம். நம்ம எப்போ வந்து நமக்கு வேணான்னு தோணும் அப்போ வந்து இதை ரிலீஸ் பண்ணால் போதும். அது வரைக்கும் நம்ம வந்து கையில் அழுத்தி பிடிச்சிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு. இது உள்ளார என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்டர் இருக்குது. நம்ம வந்து கொடுக்கக்கூடிய மருந்துகள் தெளிக்கிறப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் போய் டஸ்ட்டு அடைச்சிக்காமல் இருக்குது. இதில் ஒரு ஃபில்டர் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக உள்ளார ஒரு ஃபில்டர் இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஃபில்டர் இருக்குது. இந்த மோட்டார் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன மோட்டார் தான், அதில் போய் அடைச்சிக்கூடாதுன்றதுக்காக தான் இங்கே ஒரு ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. 2 ஃபில்டர் கொடுத்துருக்கதே கொஞ்சம் பெரிய ட்ராபேக்னு பார்த்தீங்கன்னா இந்த வெயிட் தான். மற்றபடி இந்த
ஸ்ப்ரேயர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. வேணுங்கும்போது சார்ஜ் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போய்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தனியாக சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. வந்து இது இதோட சார்ஜர் இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் இதை சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா இந்த சார்ஜிங் பாயிண்டில் போட்டு போட்டிங்கன்னா சார்ஜ் ஆகும். பாருங்கள் க்ரீன் லைட் தெரியுது பாருங்கள். இப்போ நீங்கள் போய் இது சார்ஜ் ஆன் பண்ண உடனே ரெட் கலரில் காமிக்கும். ரெட் கலரில் காமிக்கினா சார்ஜ் ஆகுதுன்னு அர்த்தம். இந்த க்ரீன் கலர் வந்த உடனே சார்ஜ் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு 2 hours சார்ஜ் பண்ணாலே போதுமானது. இதில் வந்து ஒரு மீட்டர் லென்த்துக்கு இந்த ஹோஸ் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த 1 மீட்டர் லென்த் தேவையில்லை, இதை வந்து நீங்கள் ஷோல்டரில் மாட்டிட்டு அடிக்கல, நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல வச்சுட்டு தான் நான் வந்து ஸ்ப்ரே பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பெரிய ஹோஸ் வந்து லென்த்தாக வாங்கி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லென்த்தாக ஹோஸ் வாங்கிட்டு இதை ஒரு இடத்துல பர்மனெண்ட்டாக வச்சுட்டு கூட நம்ம வந்து இந்த ஸ்ப்ரேயரை யூஸ் பண்ணலாம். ஸோ இது யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகவே இருக்குது. காரணத்தை கொண்டும் இந்த ஃபில்டர் எடுத்துகிட்டு நீங்கள் உள்ளார வந்து லிக்விட் வந்து ஃபில் பண்ணக்கூடாது. இந்த ஃபில்டர் இருந்தால் தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஏன்னா இது இல்லாமல் போயிட்டு பம்பில் லாக் ஆகிடுச்சுன்னா பம்பு கழட்டி சர்வீஸ் பண்ண ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி இதை யூஸ் பண்ணி முடிச்சுட்டு வாட்டரை வந்து ட்ரைன் பண்ணி வச்சிடணும். அதே மாதிரி ரொம்ப நாளைக்கு இதை சார்ஜ் போடாமல் வச்சுருந்தாலும் பேட்டரி வீணாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து அடிக்கடி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ அட்லீஸ்ட் ஒரு 15 days ஒன்ஸாவது நீங்கள் சார்ஜ் பண்ணுங்கள். இதில் வந்து வாட்டர் ஃபில் பண்ணும்போது இந்த பேட்டரியில் தண்ணி படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது தண்ணி பட்டா பாருங்கள் இந்த மாதிரி வந்து டெர்மினல் வந்து வீணாக போயிடும். இப்போ பாருங்கள் இது கூட டெர்மினல் வீணாக போயிடுச்சு. நான் தான் சால்டரிங் பண்ணி வச்சுருக்கேன். ஒருவேளை இந்த பேட்டரி வீணாகிடுச்சாலும் நம்ம ஆன்லைனில் கிடைக்குது, பேட்டரிஸ் கடையிலையும் கிடைக்குது, பேட்டரி வேணால் மாற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம மேனுவலாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான் இந்த ஸ்ப்ரேயர் மெயின் பண்ணுறது. வேறு ஸ்ப்ரேயர் வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் வாங்கினேன். 2500 அந்த ரேஞ்சில் வாங்கினேன். நிறைய விலையில் இருக்குது, நிறைய கம்பெனிகள் இருக்குது. கொஞ்சம் பார்த்து நல்லதாக பார்த்து வாங்கிக்கிங்க. நீங்கள் அதே மாதிரி வாங்கும்போது ரிட்டர்ன் ஆப்ஷன் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. ஒருவேளை ஏதாவது நம்ம வாங்கி ஒர்க் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் வந்து நம்ம இதை ரிட்டர்ன் போட முடியும். இந்த ஸ்ப்ரேயர் நான் வாங்கினதுல ரொம்ப நல்லா தான் இருக்குது. சம்மரில் நிறைய பூச்சிகளோட தொல்லை நமக்கு இருக்கும். அந்த பூச்சிகளை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரேயர் வந்து கண்டிப்பாக நமக்கு இருந்தால் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேணுங்கிறவங்க இந்த ஸ்ப்ரேயர் நீங்கள் வாங்கிக்கிங்க. இது ரொம்ப நல்லாவே இருக்குது. இந்த ஸ்ப்ரேயரில் நீங்கள் ஒன்லி மருந்துகள் மட்டும் தான் தெளிக்கணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப ஹீட் அதிகமாக இருக்குது, டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குன்னா செடிகள் மேலே வெறும் சாதாரண தண்ணி கூட நீங்கள் வச்சு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடலாம். ரொம்ப செடிகளுக்கு கொஞ்சம் நல்ல கூலிங் கொடுக்கும். இது நீங்களும் இந்த மாதிரி ஸ்ப்ரேயர்ஸ் வாங்கி நீங்கள் நல்லா பயன்படுங்க. சாதாரண சின்ன தோட்டமாக இருந்தால் நம்ம கையில் பம்ப் பண்ணுற ஸ்ப்ரேயர் நம்ம பயன்படுத்தலாம். ஓரளவுக்கு தோட்டம் பெருசாகிடுச்சு அப்படின்னா நம்ம சின்ன ஸ்ப்ரேயர் வச்சு பயன்படுத்த முடியாது. அதுக்காக இந்த மாதிரி பெரிய ஸ்ப்ரேயர் நம்ம வாங்கி தான் ஆகணும். அப்படி வாங்கும்போது நீங்கள் கொஞ்சம் நல்ல தரமானதாக பார்த்து வாங்கிக்கிங்க. அதே மாதிரி 2-in-1 ஆப்ஷன் இருக்குதா செலக்ட் பண்ணி வாங்க. அப்போ தான் ஒருவேளை பேட்டரி நமக்கு வீக் ஆயிடுச்சு அப்படின்னாலும் நம்ம மேனுவல் ஸ்ப்ரே பண்ண முடியும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனால லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குணா கார்டன் ஐடியாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மேலும் இதே ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.